யார் இருந்த இடத்தில் இன்றைக்கு யாரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள்? சிங்கப்பெண் அப்படின்னு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 354 கோடி. அந்த திட்டத்தில் எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஏதோ ஒரு திட்டம் செஞ்சிருக்காரு அப்படின்னு. உண்மை என்னன்னா அது ஒரு SSF. இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, லோக்கல் போலீஸுக்கு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றத்தை ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இன் ரியல் டைம் சினாரியோ என்ன ஆகும்னா, இதை நீங்க இப்ப சிங்கப்பெண் கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு போனா, சிங்கப்பெண் அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல SSFக்கு ஜீரோ ஜூரிஸ்டிக்ஷன், ஜீரோ இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டி. அவங்க இன்வெஸ்டிகேட்டும் பண்ண முடியாது, எஃப்ஐஆரும் போட முடியாது, நோ ஜூரிஸ்டிக்ஷன் ஸ்டாண்டிங். அவங்க எதுவுமே செய்ய முடியாது. அவங்க பார்த்து விசாரிச்சுட்டு திரும்ப ஸ்டேஷனுக்கே அனுப்புவாங்க. இது எதுக்கு? இது பருத்தி மூட குடோன்லேயே இருக்கலாமே, இதுக்கு எதுக்கு இது மாதிரி ஒரு சிங்கப்பெண் திட்டம்? அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இதற்கு 354 கோடி 270 பெட்ரோல் யூனிட்ஸ். வெறும் ஸ்டிக்கர் மட்டுமல்ல, மக்கள் மூளைகளை மழுங்கடிக்கக்கூடிய. நேற்று ஒரு புக்கு படித்தேன், 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு. அதில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கா, 48 லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கான்னா, பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங் அப்படிங்கிறான். பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங். சிறந்த ஏமாற்றுதல் என்னது? மடைமாற்றுதல். மக்களை வேற ஏதாவது பேசவை. ஒரு கிறுக்கம் பேசி வச்சிருக்கிறான், மேகதாது அணையை கட்டுறதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கர்நாடகா சிஎம், இஃப் ஐ எம் நாட் ராங், பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டாரு, ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டாரு, எல்லாரையும் பார்த்துட்டாரு. போய் நியாயமா ஒரு சிஎம் என்ன பண்ணியிருக்கணும்? கவுண்டரா இவரும் போய் பார்த்து பேசணும், அதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லணும், அது விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லணும். மாறாக இவர் ஒரு ரோட் ஷோ பண்றார், அங்க ஒரு கும்பல் நிக்குது. அதை இந்த இன்ஸ்டா அரசனின் அடிவரடிகள் போடுறாங்க. அவர் சும்மா போயிட்டு இருக்காரு நினைச்சிட்டியா? போடுறான். அவர் சும்மா போயிட்டு இருக்காரு நினைச்சிட்டியா? தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு டிகே சிவகுமார் காட்டிட்டு இருக்காரு. அட கொடுமையே, தான் ஸ்ட்ரென்த் என்னன்னு டிகே சிவகுமார் காட்டிட்டு இருக்காராம். கர்நாடகால நான் யார் அப்படின்னு அவர் காட்டிட்டு இருக்காராம். பெஸ்ட் சீட்டிங் இஸ் டைவர்ட்டிங். இந்த மக்களுடைய சிந்தனையை, இந்த மனங்களை மழுங்கடித்து மடைமாற்றக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு துணை முதலமைச்சர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு மக்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இங்க ஆலந்தூர்ல பார்த்திருப்பீங்க கேஸ். ஆலந்தூர்ல ஒரு பேரு வேம்புலி, ஆலந்தூர்ல பேரு வேம்புலி, சேலத்துல பேரு மணிகண்டன், ஸ்ரீவைகுண்டத்தில் பாலசுப்ரமணியன், ஜெயபால். எப்படி வெறும் இதெல்லாம் இவர்கள் கட்சி அல்லாது தினந்தோறும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாயிருச்சு. ஆட்சிக்கு வந்த முதல் நாளே அப்புறம் போய் கேள்வி கேட்டா என்னால முடிஞ்ச அளவுக்கு சொன்னதெல்லாம் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்வேன். இவர் சொந்த கட்சிக்காரர்கள். பெண்களே, நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விரும்பாவிட்டாலும் நடந்த உண்மை என்ன? அதிகப்படியான பெண்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள். இதான் உண்மை. இதற்கு தான் வாக்களித்தீர்களா? என்னை அழைத்து சென்று நான் அருந்துவதற்கு ரஸ்னா கொடுத்து, அதிலே மயக்க மருந்தை கொடுத்து, ஒரு ரூமிலே என்னை அடைத்து, என்னை தொடர்ந்து கற்பழித்து, அதை வீடியோவாக எடுத்து உனக்கு பணி வாங்கி தருகிறேன் என்று சொந்த கட்சிக்கார பெண்களையே நாசம் செய்த, ஸ்ரீவைகுண்டத்திலே நாசம் செய்த இந்த முதலமைச்சருக்காகத்தான் நீங்கள் வாக்களித்தீர்களா பெண்களே? ஒரு ஜிம்ல வேலை செய்யற பொண்ணு வீட்டுக்குள்ள உள்ள பூந்து அவளை கட்டாயப்படுத்தி இந்த வேம்புலி இங்க ஆலந்தூர்ல ஒரு கட்சிக்காரன், அதே தமிழக வெற்றி கழக கட்சிக்காரன், பெண்களை நாசம் செய்வதற்காகவும் அவர்களை கற்பழிப்பதற்காகவும் எங்களுக்கு மேல எங்க அண்ணன் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எங்களுக்கு மேல எங்க எம்எல்ஏ இருக்கிறாரு, அவரெல்லாம் நீங்க டச் பண்ண முடியாது, எங்க எம்எல்ஏ சரவணன் இருக்கிறாரு, அவரை தாண்டி நீங்க எங்களை தொட முடியாது என்று இந்த ஆட்சியை அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி பெண்களை கற்பழித்து அவர்களை மிரட்டி 50 பெண்களுக்கு மேலான தரவுகளை தேக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் எங்களை யாரும் தொட முடியாது என்று சொல்வதற்குத்தான் பெண்களே நீங்கள் இத்தனை பேர் சேர்ந்து இவர்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தீர்களா? இதே அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்திலே ஒரு சிறு சம்பவம் நடந்தபோது ஏன் இந்த அநீதி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்? எங்கேயாவது ஒரு சின்ன சம்பவம் நடந்தா அதை கட்சியோடு சேர்க்கிறீர்கள், அதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறீர்கள். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பிரச்சனைக்கு கட்சியோடு தொடர்புபடுத்துகிறீர்கள். அதே போல சிங்கப்பெண் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சட்டப்படி எந்த பவரும் இல்லாத ஒரு SSF உருவாக்கி
அதில் உருவாக்குனதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்லையும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுற குவாலிட்டிக்கு அதை செலவு பண்ணியிருக்கலாம். 354 கோடியை ஏற்கனவே இருக்கிற SSF இருக்கு, CWNDSC இருக்குது, கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் CWSC ஆல்ரெடி இருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 354 கோடியை செலவு பண்ணியிருக்கலாம். மாறாக இன்னைக்கு ஒருத்தர் ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த சிங்கப்பெண்ணு வரக்கூடிய போலீஸ் எல்லாம் வெறி கொண்டு சுற்றுறாங்க, ரீல்ஸ் வெறியில் தப்பி தவறி நான் மாட்டியிருப்பேங்கிறார். நான் தப்பே பண்ணலை. ஆட்டோக்காரர் ஒருத்தர் பார்த்தீங்களா, ஒரு ஆட்டோக்காரர் ஒருத்தர் நான் தப்பே பண்ணல, இங்கே வா நீ தப்பு பண்ணிட்டேன், நீ தப்பு என்ன பிடிச்சி வலிச்சாங்க, நல்ல வேலை நான் ஆதாரமாக காட்டி தப்பிச்சிட்டேன். ரீல்ஸ் வெறி ஆகி போயிருக்குது. நீங்களாம் கொஞ்சம் உசாரா இருந்துங்க ஆம்பளைங்கெல்லாம். சிங்கப்பெண்ணு தான் ஒரு 10 அடி தள்ளி நிட்டுக்குங்க. அவங்க வந்து ஃபுல்லாக ஃபோனோட சுற்றுறாங்க. இப்போ யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஃபாரன்சிக் லேப் கெப்பாசிட்டியை வந்து எவிடன்ஸ் பேக்லாக் நிறைய இருக்குது கவர்மெண்ட்டில், CWSCயில். அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ போக்சோ கேசஸ்லாம் போகிறாங்க இல்லையா, அந்த போக்சோ கேசஸ் போகிறப்ப அந்த குழந்தைங்க விட்னஸ் கொடுக்குறதுல அதை எடுக்கிறதுக்கான ப்ராப்பர் டெக்னாலஜி கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த 354 கோடி அதை செலவு பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணி மிகச்சரியாக இதை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் கோட்டை விட்டு சம்பந்தமே இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல் ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இதுக்குன்னு வடநாட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க ஜிங்ஸா அடிக்கிறதுக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையாக பார்த்தீங்களா இல்லையா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வசதி கொண்டு பேட்ரோலிங் இந்தியாவிலேயே முதல் முறையாக. அது அவங்க சொன்னது கூட பிரச்சனை இல்லை, வடநாட்டு ஊடகங்கள் பரப்புறாங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக என்று பொய் செய்திகளை. திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண